வீட்ல மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும்னா நம்ம வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதா சொல்லப்படும் பொருட்கள்ல ஒன்றான கண்ணாடிய அவசியமா நாம வச்சிருக்கணும். இந்த கண்ணாடியின் முன் நாம ஒரு கிண்ணத்துல அரிசி நிரப்பி வைக்கலாம், இல்லனா மங்களகரமான பொருட்களை அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கும்படி வைக்கலாம், இல்லனா இந்த மாதிரி காசுகளை நிரப்பியும் வைக்கலாம். அந்த காசுகள் கூட லக்ஷ்மி குகந்த சோலி, தாமரை மணி மாலை, கோமதி சக்கரம், குன்றின் மணி, லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒற்றை கண் தேங்காய், இதை எல்லாமே போட்டு அது மேல பூவையும் வச்சு நாம கண்ணாடி முன்னாடி வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும் போது இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே எப்பவுமே அந்த கண்ணாடியில பிரதிபலிக்க கூடியதா இருக்கும். இதனால நம்ம வீட்டுக்கு நல்ல மங்களத்தை உண்டாக்கும். இந்த கண்ணாடிக்கு தினமும் பூஜை செய்யும் போது தீபதூப ஆராதனையும் காட்டணும். கண்ணாடியில தெய்வத்தின் திருவுருவம், அமாவாசை போன்ற நாட்கள்ல நம்முடைய வீட்டுக்கு வரும் முன்னோர்களின் உருவம், இது எல்லாமே பிரதிபலிக்கிறதுனால அவர்களுடைய ஆசியும் நம்ம வீட்டுல நிலைச்சிருக்கும்.